ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இட்லி பொடி ரெசிபி தாங்க. அதுக்கு நம்ம இந்த இட்லி பொடியில் நம்ம எப்போவும் செய்கிற மாதிரி இல்லைங்க, வித்தியாசமான முறையில் செஞ்சுருக்கோம். இதில் என்னென்னலாம் சேர்த்துருக்கோங்கிறத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட் எடுத்துருக்கிறது கருப்பு உளுந்தில் அதிக அளவு இரும்பு சத்து புரோட்டீன் இருக்குது. உளுந்தே உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதிலே கருப்பு தோலோடு உள்ள இந்த கருப்பு உளுந்து அவ்வளோ நல்லது. இதை நம்ம முழு பருப்பாக எடுத்துக்காமல் அரை பருப்பாக நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வெறும் கடாயில் தான் வறுத்துருக்கேன், எண்ணெய் எதுவும் சேர்க்கக்கூடாது. வெறும் கடாயில் நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொறுமையாக வறுத்து எடுத்துக்கணும். இது வறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்காக நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் வறுத்து எடுத்துக்கணும், கரிஞ்சிடக்கூடாது. அதே நேரம் வறுபட்டுருக்கணும். வாசம் வரையில் நம்ம அடுப்பை எடுத்துகிட்டு நம்ம சேர்த்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம். உளுந்து அவ்வளவு தான் வறுக்கணும். அந்த வாசம் வர்றது தான் அதுக்கு நம்ம கணக்கு. ரொம்ப கரைஞ்சிருச்சு அப்படின்னா அது டேஸ்ட்டு மாறிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ரெண்டுமே, இது நான் கடலைப்பருப்பு 400 கிராம் எடுத்திருக்கேன், உளுந்தம்பருப்பு 600 கிராம் எடுத்திருக்கேன். இல்லை அப்படின்னா நான் உளுந்தம்பருப்பு 1/2 கிலோ எடுத்துக்கலாம், கடலைப்பருப்பு 1/2 கிலோவே எடுத்துக்கலாம், நம்ம சாய்ஸ் தான். எடுத்துகிட்டு நம்ம வறுத்துக்க போகிறோம். இப்போ கடலைப்பருப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுலேயும் நம்மளுக்கு பருப்பு எல்லாத்துலேயுமே நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ அதனால் நம்ம கடலைப்பருப்பை கடலைப்பருப்பு பெருசாக இருக்கிறதுனால இதையும் கொஞ்சம் பொறுமையாக தான் வறுக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு நான் 50 கிராம் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்கேன். எள்ளு டக்குன்னு பொரிஞ்சிரும், போட்டவுடனே வெடிக்கும் போதே நம்ம எடுத்துடலாம். இதையுமே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். இதை ஹை ஃப்ளேமில் வச்சின்னா டக்குன்னு நம்மளுக்கு அரிஞ்சிடும். அதனால் அந்த அளவுக்கு வராத அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தியேன்னா டக்குன்னு எள்ளுமே வருது. எள்ளில் நிறைய இரும்பு சத்து இருக்குங்க. இந்த பீரியட் ப்ராப்ளத்துலேருந்து ரத்த சோகை உள்ளவங்க எல்லாருமே எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு வறுத்தாச்சு. அதுக்கப்புறம் கொள்ளு எடுத்திருக்கேன். கொள்ளு நான் 100 கிராம் அளவு எடுத்திருக்கேன். கொள்ளு டக்குன்னு வறுபட்டுரும். கொள்ளோடு சேர்த்து நான் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலையும் 100 கிராம் அளவு எடுத்திருக்கேன். ரெண்டையுமே நம்ம ஒன்றாவே இது எல்லாத்தையுமே தனியாக தான் வறுக்கணும். உளுந்து, கடலைப்பருப்பு, எள்ளெல்லாம் நம்ம தனித்தனியாக தான் வறுக்கணும். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வறுபடும். இது இந்த கொள்ளும் நம்மளுக்கு பொட்டுக்கடலையும் ஒரே மாதிரி வறுப்புறதுனால நம்ம 1 by 1 சேர்த்துடலாம். இப்போ நம்ம கொள்ளு போட்ட உடனே நான் இப்போ 100 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். அதையும் சேர்த்து நம்ம ரெண்டையுமே ஒன்றாவே சேர்த்து வறுத்துடலாம். கொள்ளு ரொம்ப உடம்பு வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லது. கொள்ளு எள்ளு வெயிட் ஏறுறதுக்கு எள்ளு நல்லது. கொள்ளு வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லது. கொள்ளுல நிறைய சத்து இருக்குங்க. இப்போ அதோடு சேர்த்து நான் பொட்டுக்கடலை 100 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து எல்லாமே நம்மளுக்கு ட்ரையாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம இதில் போட்டு கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு அதுவுமே கொள்ளோட வாசம் வரும். கொள்ளோட வாசம் வரும்போது நம்ம எடுத்து மாற்றி வச்சிட வேண்டியதான். நம்ம ஒரு பெரிய பேசன் வச்சுக்கிட்டு அதில் இல்லை பிளேட்டோ வச்சுட்டு அதில் நம்ம 1 by 1 வறுத்து கொட்டிக்க வேண்டியதுதான். கொட்டி ஆற விட்டுறணும். இப்போ இது ரெண்டையுமே நம்ம கொஞ்சம் பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தோம்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே வறுத்துடும். நம்மளுக்கு அதிகம் வறுக்க எடுத்துக்கிறது உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு மட்டும்தான். மற்றது எல்லாமே டக்கு நம்ம வறுத்து போட்டுடலாம். இப்போ இதையும் கொஞ்சம் பொறுமையாக நான் அடுப்பை நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வைக்கவே இல்லை. இதை ஒரு நாள் நம்ம வறுத்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு பொடி நம்மளுக்கு லைஃப் லாங் சொல்லக்கூடாது, ஒரு மாதம் அளவுக்கு நம்மளுக்கு பொடி தாராளமாக வரும். ஏன்னா நம்ம இன்னும் அடிக்கடியாக பொடி சேர்த்துக்க போகிறோம். நம்ம எப்போயாவது தான் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். எப்போ ஃப்ரீயாக இருக்கோமோ வீட்டு வேலையில். ஆனால் இன்றைக்கி நான் ஃப்ரீயாக இருக்கும்போது செய்யலைங்க, வேலை நிறையா இருக்குது. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை எங்கிட்ட பக்கத்தில் நான்வெஜ் வேறு வச்சுக்கிட்டு அதோட தான் இதையும் செஞ்சிட்ருக்கேன். செஞ்சுருவோம். பொடி இல்லை எங்கள் வீட்டில். பொடினா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ பொடி இல்லாதது ஒரு பெரிய இதாக இருக்குது. இன்னும் அரைக்கலையான்னு கேட்டிருக்கேன். அதேமாதிரி கருவேப்பிலையும் வாங்கி கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கழுவி காஞ்ச உடனே அரைச்சிடுவேன். இன்றைக்கி கூடவே ஒரு நாள் ஆன மாதிரி இருக்குது, கூடவே காஞ்ச மாதிரி இருந்துச்சு. காஞ்சாலும் கருவேப்பிலையோட சத்து எதுவும் நம்மளுக்கு போயிடாது. இருந்தாலும் நம்ம அதோட அரைச்சிடலாமேங்கிறதுக்காக தான் இன்றைக்கி மெயினாக சரி அந்த வேலையை முடிச்சிருவோம் அப்படின்னு செய்கிறேன். அடுப்பு ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சதுனால கொஞ்சம் பொறுமையாகவே வறுக்கிறேன். இப்போ வறுத்தாச்சு. இப்போ நல்லா வாசம் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம முதலே வச்சுருக்க அந்த பேசனில் கொட்டி இதையும் சேர்த்து ஆற விட்டுற வேண்டியதுதான். இதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்த்துக்க போகிறோம்னா
மிளகும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. மிளகுலையும் நிறைய சத்து இருக்குது. அதே மாதிரி மிளகு வந்து நம்மளுக்கு செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. அதனால் அந்த மிளகை நம்ம சேர்த்துக்க போகிறோம். வறுக்கிறது தான் கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்கும். இப்போ வறுத்து அதையும் தூக்கி இதில் சேர்த்தா இதோட அதையும் கொட்டியாச்சு. இதுக்கப்புறம் நான் மிளகு வந்து ஒரு 50 கிராமுக்கு கொஞ்சம் குறைவாக தான் எடுத்திருக்கேன். ஒரு 40 கிராம் அளவு இருக்கும். அதில் வெங்காயம் தக்காளியெல்லாம் வெட்டி வச்சுருக்கேன். இன்றைக்கி இறால் பிரியாணி செஞ்சு மீன் வேறு இருக்குது. மீன் குழம்பு வச்சு வறுக்கணும், வேலை இருக்குது. இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை செய்யலாமேங்கிறதுனால இந்த பக்கம் இது செஞ்சிட்ருக்கு. அதை கட் பண்ணி என் பொண்ணு கட் பண்ணி தந்துட்டுருக்கா வெங்காயம்லாம். இப்போ வந்து மிளகு போட்டு மிளகு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் வறுத்ததுக்கப்புறம் அதிலே நான் வந்து நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையில் அதிக அளவு இரும்பு சத்து இருக்குங்க. கருவேப்பிலை முடி வளர்ச்சியிலேருந்து இரத்த சோகை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. கருவேப்பிலை நம்ம குழம்புலையோ நம்ம வேறு பொரியல்லையோ எதில் போட்டாலும் தூக்கி தூரம் வச்சுருவோம். இந்த மாதிரி பொடியில் போட்டு செய்யும்போது நம்ம வந்து இது மிக்சியில் அரைச்சிட்றோமா நைஸாகிடுது. அது வந்து அந்த சத்து ஃபுல்லும் நம்மளுக்கு உடம்புல அப்படியே கிடச்சிரும். அதோட இந்த இடத்துல வந்து நான் இன்னொன்று மிஸ் பண்ணிட்டேன். முருங்கைக்கீரையும் நான் வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது வந்து வெயிலில் காய வைக்கக்கூடாதுங்க. நிலக்காய்ச்சலில் தான் காய வைக்கணும். அப்படி தான் காய வச்சு கருவேப்பிலை எடுத்துருக்கேன். அதே மாதிரி முருங்கைக்கீரையை காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன், போட மறந்துட்டேன், போடலை. அதனால் நீங்கள் முருங்கைக்கீரை இருந்தால் இந்த இடத்துல முருங்கைக்கீரையை சேர்த்து வறுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் காரத்துக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் மிளகாய் சேர்த்துக்கணும். இந்த இடத்துல வந்து இன்னொரு தப்பு என்னென்னா நான் பண்ணியிருக்கேன், வெறும் காரத்துக்கு மிளகாய் மட்டும் போட்டுட்டேன். நீங்கள் வந்து காஷ்மீர் மிளகாயும் கொஞ்சம் சேர்த்து போட்டீங்கன்னா இது ஒரு 100 கிராம் அது ஒரு 50 கிராம் போட்டாலும் அது காரம் இருக்காது. போட்டீங்கன்னா அது கலர் கொடுக்கும், நம்மளுக்கு பொடிக்கும் கலர் கொடுக்கும். ஸோ நம்ம கலர் கொடுக்காத இப்போ நான் அது போடாத என்கிட்ட இல்லை, அதனால் நான் போடலை. நீங்கள் இருந்தால் அதை கண்டிப்பாக அந்த இடத்துல அது ஒரு 50 கிராம் சேர்த்துக்கோங்க. 50 கிராம் சேர்க்குறமே நினைக்க வேண்டாம், 50 கிராம் சேர்த்தா காரம் இருக்காது. அதே வெறுஞ்சட்டியில் தான் இது எல்லாத்தையும் வறுத்து சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நான் பெருங்காயமும் பூண்டும் தாங்க இதோட டேஸ்ட்டே. பெருங்காயம் போடணும் கண்டிப்பாக, ஏன்னா பருப்பெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா. பெருங்காயம் இல்லைன்னா பொடியே நல்லா இருக்காது. அதனால் பெருங்காயம் சேர்த்து அதையே இந்த எண்ணெயிலே நல்லா வறுத்துட்டேன். நான் கட்டி பெருங்காயம் வாங்கி தாங்க நறுக்கி காய வச்சுருந்தேன். இப்போ அதை தான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக அதை வறுத்து எடுத்துடணும். நல்லா வறுத்து எடுத்து அதையும் அதில் சேர்த்துக்க வேண்டியதுதான். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் பூண்டு சேர்த்துக்க போகிறேன். கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி மிளகாயிலையும் 100 மிளகாய் போட்டால் தான் நம்மளுக்கு காரம் இருக்கும். 50 மிளகாய் வந்து கலருக்காக நீங்கள் காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாயும் சேர்க்கலை, இதில் முருங்கைக்கீரையும் சேர்க்கலை. 2 முருங்கைக்கீரை இருந்துச்சு மறந்துட்டேன் அவசரமாக செய்கிறதில்ல. அதே நேரம் இது வந்து காஷ்மீரி மிளகாய் எப்போவும் வச்சுருப்பேன், இன்றைக்கி இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. அதனால் பொடி வந்து கலர் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு சொல்லவே வேண்டாம், அப்படி ஒரு டேஸ்ட்டு. அதே எண்ணெயில் பெருங்காயத்தை எடுத்துகிட்டு அதே எண்ணெயில் நான் பூண்டு சின்ன பூண்டு தான், ரசப்பூண்டு தான் இருந்தது, அதை தான் நான் உடச்சிட்டு தட்டிட்டு தான் சேர்த்துக்கணும். முழுசாக சேர்த்தியேன்னா உங்களுக்கு வறுபடாது. அதை வந்து நம்ம கல்லில் வச்சு தட்டிட்டு சேர்த்து நம்ம வறுத்துக்கணும். அடுப்பை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். லோ ஃப்ளேம்லேயே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துட்டோம்னா அது வறுத்து வந்துடும். அதோட நம்ம இதுக்கு தேவையான உப்புலேயும் கொஞ்சம் ஈரசத்து இருக்கும். அதனால் கடைசியில் அந்த உப்பையும் போட்டு வறுத்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஃபேன் காற்றுக்கு அடியில் வச்சு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைக்கணும். மிக்ஸி சூடாகிடுச்சுன்னா கொஞ்சம் நேரம் கேப் விட்டு நம்ம மிக்சியிலே அரைச்சி எடுத்துட்டேங்க. இந்த எள்ளு கொள்ளு இதோட வாசத்தோட மிளகு வாசம், அதே மாதிரி பூண்டு பெருங்காயம் உளுந்து இந்த வாசம் சொல்லவே வேண்டாம். கருவேப்பிலை செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நாங்கள் செஞ்சு நிரம்ப இருந்தது, இட்லி ஊற்றி சாப்பிட்டாச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதே மெத்தடில் பொட்டுக்கல்லையெல்லாம் சேர்த்துருக்கோமா, செம்மையான டேஸ்ட். இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.